ஸோ வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அது நீங்க இது மித்தா ஃபேக்டா, மித்துனா ஏன் மித்து, ஃபேக்டா ஏன் ஃபேக்டா அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா பப்பாயா சாப்பிட்டா வந்து கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா ஃபேக்ட்? பப்பாயா சாப்பிட்டா, அதாவது காயா இருக்க பப்பாளி பழம் சாப்பிட்டாக்கா பேப்பன் ஒன்று செக்ரேட் ஆகும். அந்த கெமிக்கல்னால வந்து அபார்ஷன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுவே பழமா இருக்க பப்பாளி பழம் சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் தான் இது. அப்ப காயா சாப்பிட்டா பிரச்சனை வரும், பழமா சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. தாராளமா பழம் சாப்பிடலாம். அவங்க பிரெக்னன்சி டைம்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அப்படி எக்ஸசைஸ் பண்ணா கரு கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மித்தா ஃபேக்டா? இது வந்து மித் தான். ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு ஜென்ரலா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ்ன்றது, வாக்கிங் போறாங்க இல்லை ஒரு யோகா போறாங்கன்னா தாராளமா கண்டினியூ பண்ணலாம். அதனால அபார்ஷன் ஆக போறது கிடையாது. ஒரு ஹெவியா வெயிட் தூக்குறாங்க, அவங்க பாடி வீக்கா இருக்கு, அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்க டாக்டர் ஏற்கனவே வார்ன் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயங்கள் செய்யாதீங்கன்னு. அந்த மாதிரி பெண்கள் ரெஸ்ட் எடுத்தா போதும். மற்றபடி வந்துட்டு நார்மலா ரொட்டீன் ஒர்க்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 3 months. அதே மாதிரி பிரெக்னெண்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மித்தா ஃபேக்டா? இது வந்து மித் தான். பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா யூஸ்வலா நம்ம சாப்பிடுற கிலோ கேலரிஸ் 2500 கிலோ கேலரிஸ் சாப்பிடும். ஒரு பிரெக்னன்சின்னு வரும்போது 300 கிலோ கேலரி தான் கூட ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஆக மொத்தத்தில் 2800 கிலோ கேலரிஸ் தான் எடுத்துக்க போறாங்க. ஸோ மாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு டபுள் த குவான்டிட்டி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ட்வின்ஸா இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். அதை தவிர்த்து இதில் ஹெல்ப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு தான் ஜாஸ்தி வெயிட் போடுவாங்க. ஒரு ப்ரெக்னன்சிக்கு அந்த அம்மா வந்து ஒரு 10லேருந்து 12 கிலோ வெயிட் கெயின் பண்ணுவாங்க. இதுதான் ஹெல்தியான வெயிட் கெயின். ஸோ இது வந்து மாசக்கணக்கில் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5வது மாதம் தாண்டினதுக்கு அப்புறமா தான் வெயிட் கெயின்ற ஒரு விஷயம் வரும் அம்மாவுக்கு. அப்போ வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 1/2 கிலோ போடலாம் அவங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வாரத்தில் 2 கிலோ அவங்க கெயின் பண்ணாங்க. ஹெல்தியான ஒரு விஷயம். அதை தாண்டி அவங்க அதிகமாக கெயின் பண்ணிட்டு வராங்கன்னா ப்ரெக்னன்சியில் ஒரு பிபி வரதுக்கோ சுகர் வரதுக்கோ வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லை அது கம்மியாக கெயின் பண்ணுறாங்கன்னா குழந்தை வந்து வெயிட் கம்மியாக லோ பர்த் வெயிட்டில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது.